பாமகவில் இருந்து அன்புமணி அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அதற்கான அந்த அறிவிப்பை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் என்பது கூறப்பட்டிருந்த நிலையில் அதற்கு விளக்கம் கேட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி அன்புமணிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. 2 முறை கால அவகாசம் கொடுத்தும் அவர் அதற்கு எந்த பதிலும் அளிக்காத நிலையில் தற்போது அன்புமணி மீது கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அன்புமணி. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இது ஏற்கனவே இதில் கருத்து தெரிவித்த மதிப்புக்குரிய அண்ணன் ஷியாம் அவர்கள் கூறியது போல் இது உண்மையான சண்டை தான். இது ஒரு முற்றுப்புறக்கூடிய ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் வந்து விட்டது. அண்ணா பாமக என்பது இப்பொழுது 2 பாமக தான். ஒன்று பாமக அன்புமணி ராமதாஸ், ஒன்று பாமக டாக்டர் ராமதாஸ் என்று அது 2 கட்சியாகவே மாறிவிட்டது. முழுக்க இன்றொழுது வாக்காளர்கள், கட்சி நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் அனைத்து தரப்பிலுமே அது 2 கட்சியாக மாறிவிட்டது. தொடர் தோல்வியில் பாமக இருந்தாலும் 2009 முதல் தொடர் தோல்வியில் பாமக இருந்தாலும் அது ஒரு அரசியல் சக்தியாக தன்னை தகவமைத்துக் கொண்டு இருந்தது. இப்பொழுது அதற்கே ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை 10.5 விவகாரத்தில் கருத்து சொல்ல முடியாமல் களத்தை விட்டு வராமல் செய்து விக்கிரவாண்டியில் 2வது இடத்தை பாமக பெற்றது. அவர்கள் தோற்றாலும் ஒரு அரசியல் சக்தி என்பதை நிரூபித்து வந்தார்கள். இப்பொழுது அதற்கே ஒரு கேள்விக்குறியை டாக்டர் ராமதாஸ் உருவாக்கி விட்டார். அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சண்டை என்பது மிகப்பெரிய மாநாடு கூட்டி மிகப்பெரிய சக்தி என்று தங்களை நிரூபித்தாலும் அதில் இருவருமே கேள்விக்குறியாக்கிறார்கள். இப்பொழுது அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னவென்றால், வன்னியர்களின் உயிர் பிரச்சனையாக டாக்டர் ராமதாஸை விடவும் அன்புமணியை விடவும் 10.5% தனி ஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதில் பாமக வன்னியர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அன்புமணி களம் கண்டது போல் 10.5 வன்னியர்களின் பிரச்சனையை முன்னிறுத்தி அவர் தன்னை முதல்வராக வேட்பாளராக முன்னிறுத்தி களம் கண்டால் டாக்டர் ராமதாஸிற்கும் வேறு வழி இல்லாமல் அன்புமணியை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். காரணம் 10.5 என்பது வன்னியர் சமூகத்தின் ஒரு சென்டிமெண்ட் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஆயுதமானது ராமதாஸை விடவும் அன்புமணி ராமதாஸை விடவும் பெரிதாக இருக்கிறது. வன்னியர்கள் அன்புமணி ராமதாஸை விட 10.5 பெரிதாக மதிக்கிறார்கள். இது ஒன்று மட்டுமே அன்புமணிக்கு பாமகவை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய தலைமையை காப்பாற்றுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. அதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி போவது என்பது அது ஏற்கனவே 2009 அதிமுக கூட்டணியில் வன்னியர் அல்லாத பிற ஜாதி வாக்குகளை எடப்பாடி பழனிசாமியால் பாமகவிற்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அட்டவணை பிரிவு மக்கள், கிறிஸ்தவ முஸ்லிம்கள், வன்னியர் அல்லாதவர்கள் வாக்குகள் எல்லாம் எதிராக போய் எடப்பாடியிடம் போதுமான அளவு சீட்டையும் பெற முடியாமல் பாமக ஒரு அரசியல் சக்தியாக தொடர்வதே கேள்விக்குறியாகும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்கு அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி தன்னுடைய சமூகத்தின் முன்னணி பிரச்சனையை முன்னிறுத்தி தனித்து போட்டியிடுவது மட்டுமே. அந்த சென்டிமெண்ட் பிரச்சனையை அன்புமணி கையில் எடுத்தால் ராமதாசும் அன்புமணி பின்னால் போக வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன செய்ய போகிறார் அன்புமணி? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.